தாய்மார்களே பெரியோர்களே, மறுபடியும் சொல்லுகிறேன், நான் சொல்றதுதான் நீங்க ஏற்றுக்க வேண்டும் அல்ல, சிந்திக்க வேண்டும். சரி என்று பட்டதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். வணக்கம் தோழர்களே, நான் மதியழகன். ஒரு வாரமா இதை பத்தின எந்த பேச்சுமே கிடையாது. இளையராஜா இப்போ ஒரு வாய்ஸ் கொடுத்துருக்கிறாப்ல. அலைகள் ஓய்ந்த பின்னர், தீப்பிடிச்சு எரிந்து அணைந்த பின்னர் எல்லாம் கூப்பிட்டு ஓடியாந்து எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்றது மாதிரி படுவான். இப்போ இசையா என்கின்ற பட்டிமன்றம் இல்லை, மொழியா என்கின்ற பட்டிமன்றம் இல்லை, எது பெரிது என்பது பட்டிமன்றம் இல்லை, முடிஞ்சு விடுச்சு. எங்களை பொறுத்தவரை மொழிதான் பெரிது. ஆடுபவன், கூத்தாடுபவன், இச்சைகளுக்கு பலியாகியவன், அத்தனை பேர்களுக்கும் கூத்தாடிகளுக்கும் இசை பெருசுன்னு சொல்லுவான். எங்களுக்கு அது தேவை கிடையாது. மொழி இல்லை என்றால், இனம் இல்லை என்றால் மனிதர்கள் இல்லை. இசை நீ தட்டுனாலும் வரும், நான் தட்டுனாலும் வரும். MS விஸ்வநாதனை போல் மதிக்க தெரியாத உனக்கு மொழி பெரிதல்லை, நான் பெரியவன் என்று பேச தெரிந்ததற்கு பிறகு வருகின்ற பிரச்சனையைத்தான் இந்த இடத்துல நம்ம சொல்றோம். இந்நேரம் கூட இளையராஜா ஒரு பேட்டி கொடுக்கிறார். நான் அவங்களா ஒரு காணொலியில போட்டு அவங்களா பேசிக்கிட்டு தாங்க. நான் தினமும் கேள்விப்படுகிறேன், என்னை பற்றி ஏதோ ஒரு வகையில் செய்திகள் வந்துட்டு இருக்குன்னு வேண்டியவங்க சொல்றாங்க. நான் இதிலெல்லாம் கவனம் செலுத்துவது இல்லை. ஏன்னா மற்றவர்களை கவனிப்பது என்னுடைய வேலை இல்லை. என்னுடைய வேலை கவனிப்பது தான் என்னுடைய வேலை. மகா தத்துவம் இது. நான் என் வழியில் ரொம்ப கவனமா சுத்தமா போயிட்டு இருக்கேன். என்னை நீங்கள் வாழ்த்தி கொண்டிருக்கும் நேரத்தில் கடந்த ஒரு மாதத்தில் நான் ஒரு சிம்பொனி எழுதி முடித்து விட்டேன். எங்க விற்கிறதுக்கு தானே. இங்க ஒரு ஃபிலிம் சாங் எடுத்துட்டு இடையில இருக்கக்கூடிய நேரத்தில் சில நிகழ்ச்சிகளுக்கு போயிட்டு, விழாக்களுக்கு போயிட்டு, ஒரு சிம்பொனி 35 நாட்கள்ல முழுவதுமாக 4 மூமெண்ட்ஸில் நான் எழுதி முடித்து விட்டேன். சந்தோஷமாக, எனக்கு சந்தோஷமாக. அவர் சொன்ன வார்த்தையை தான் சொல்றேன், எனக்கு சந்தோஷமாக. பார்ப்போமா? நான் தினமும் கேள்விப்படுகிறேன். தொலைக்காட்சி பார்க்கறது இல்லையா? செய்தித்தாள்கள் படிப்பது இல்லையா? இணையங்களை பற்றி நீ கேள்விப்படுவது இல்லையா? பிறகு எப்படி நீ தினமும் கேள்விப்பட்டிருப்ப? மொழி பெரிதென்று, இசை பெரிதென்று விவாதம் மேடை வரைக்கும் போய் வந்து பிறகு என்னமோ ஒண்ணுமே தெரியாத மாதிரி இப்ப யாருக்கு விளக்கம் கொடுக்கிறா? இப்ப நீ பேசின பேச்சுக்கு யாரும் விளக்கம் கொடுக்கல, என்ன தவிர. எனக்கு தெரியுது இளையராஜா இந்த மாதிரி பேசிட்டு போயிருக்க அப்படின்னு சொல்லி இப்போ எல்லா காணொலிகள், நீ போட்ட காணொலியில் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். அது எனக்கு சந்தோஷம். அதை எங்க தற்பெருமை 35 நாட்களில் ரீ ரெக்கார்டிங் இல்லாமல், சாங்கு சாயல் இல்லாமல் அதையெல்லாம் போடுறதுதான் சிம்பொனி. யார் கேட்டா சிம்பொனி? யாருக்கு என்ன தகுதியோ அதைத்தான் செய்ய வேண்டும். இளையராஜா என்பவர் அனைவர் வீடுகளிலும், அனைவர் காதுகளிலும், அனைவர் வாய் வழியாகவும் ஹம்மிங் பேசக்கூடிய ஒரு மனிதராக இருந்தீர்கள் ஒரு காலத்தில், ஒரு யுகத்தில். அதாவது ஒரு தலைமுறையில், 2 தலைமுறை, 3 தலைமுறை. அதுக்காக உன் பாட்டைத்தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறதில்ல, அப்படியெல்லாம் இங்கே யாரும் கிடையாது. அதனால சோறு தின்னுட்டுலாம் கிடையாது. என்னை வைத்துத்தான் நீங்கள் வாழ்கிறீர்கள், அப்படியெல்லாம் இங்கே ஒன்றும் கிடையாது. எங்களை வைத்து நீ வாழுகிறாய் காசுக்கு. ரஜினிகாந்த் சொன்னார் இல்லையா, என்ன ராஜா ஏதோ போட்டிங்கள எல்லாம் வருதா, ஈன்னு பல்ல காட்டுன இல்லையா? அப்படித்தான் இருக்கும். சந்தி சிரிக்கும் எனக்கு கூடா நட்பு. அதைத்தான் சொல்லு. இப்ப யாருக்காக இந்த விளக்கம்? கவிப்பேரரசு வைரமுத்துவுக்கா? தமிழ்நாட்டு மக்களுக்கா? தமிழை சுவாசிப்பவர்களுக்கா? யாருக்காக இந்த விளக்கம்? உன்னிடம் யார் கேட்டது? பிரச்சனையை வளர்த்தது யார்? பிரச்சனையை துவக்கியது யார்? பிரச்சனையை தூண்டியது யார்? அதான் இங்க பிரச்சனை. கோர்ட்டுக்கு போய்
கூட இருக்கிறவனை வச்சு எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு இருந்தது மாதிரி கடைசியில் எக்கோ கம்பெனியை அமைத்து லஹரிக்கிட்ட போய் அவங்கக்கிட்ட வாங்கி எனக்குத்தான் எல்லாமே, மற்றவங்க எதுவும் கிடையாது, எனக்கு மேல் யாரும் கிடையாது, நான் தான் பெரியவன், தன்னை உயர்வானவன் என்று நினைத்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கலாம் சொல்லி முடிச்சு துப்பிட்டார். யாரு? நீதிபதியே யார் யா நீ பெரியவே? மும்மூர்த்திகளை விடவா, தியாகராஜரை விடவா சொல்லிட்டு போயிட்டார். அங்கேயும் பல்ல கட்டினா அப்படியெல்லாம் சொல்லலை அப்படின்னு சொல்லி திருப்பி இங்கே வந்தீங்க. இந்த பிரச்சனையை தூங்கினதையா? பாடலாசிரியர் உரிமை கேட்டால் என்ன செய்வது? உன்னுடைய சிம்பனியை வச்சு நீங்க ராயல்ட்டி வாங்கல. அடுத்தவன் காசுல தின்று உண்டு கொளுத்த பிறகு நான் மட்டும்தான் தின்பேன் என்பதுதான் இப்ப பிரச்சனை. இப்ப சொல்ல பிரச்சனையை போனது யார்? கோர்ட்டுக்கு போனது நீ, வாதாடினது நீ, மாட்டிக்கிட்டது நீ. அதுதான் இப்ப பிரச்சனை. பாடலுக்கு உரிமை நான் மட்டும்தான், தயாரிப்பாளர்களுக்கு கிடையாது, பாடலாசிரியர்களுக்கு கிடையாது, பாடியவர்களுக்கு கிடையாது. மூச்சு விட்டாலும் கொடுக்கணும். எனக்கு போடு, உன் கூட பிறந்த தம்பியே காரி துப்புனாங்கள. இதற்கு இசை பெரிதா மொழி பெரிதா என்ற கேள்வி வந்துகின்ற பொழுது கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் ஒரு நிகழ்வில் இந்த மாதிரி சொல்றார். உடல் பெரிதா உயிர் பெரிதா என்று கேட்டால் எப்படி சொல்வது? உடனே உன்னுடைய தம்பி உங்கள் அனுமதி இல்லாமலா? இந்த இடத்துல திருப்பி இப்படி பேசுறதுக்கு கஷ்டமா இருக்கு. ஏய் ஓய் வாய பொத்து, ஏய் கேள்வி கேட்கின்ற நெறியாளரை, உங்களுக்கு இந்த திமிரு, அது யாராக இருக்கட்டும், கேள்விக்கு உட்படுத்தப்படுவோர்கள் ஆடாதீங்க. ஆட்டம் முடிஞ்சிடும். அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு. அது தூண்டியது யா தெரியாதா? உங்கள் தம்பியை கண்டித்தீர்களா? ஏன் என் அனுமதி இல்லாமல் பேசுகிறாய் என்று கண்டித்தீர்களா? அது இல்லை, இல்ல பார்த்தேன், ரசிச்சு இல்ல. இப்ப யாருக்காக இந்த விளக்கம்? யாரும் கேட்காமல் நான் என் வேலையை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். என்ன பிறகு இந்த வேலையை நீ பார்க்குறீங்க? மற்றவர்களை கவனிப்பது என் வேலை இல்லை. இப்ப என்ன எதுக்கு கவனிக்கிறீங்க? இதை யாருக்கு கவிச்சு நீங்க சொல்றீங்க? நான் சிம்பனி அமைச்சுக்கிட்டு இருக்கேன். கழுத கத்துது, யார்கிட்ட போய் பத்தி என்ன யார்கிட்ட போய் வைக்க? வெள்ளக்காரன்ட்ட வைக்க போறேன், பிரெஞ்சுக்காரன்ட்ட வைக்க போறியா, டச்சுக்காரன்ட்ட வைக்க போறியா, அமெரிக்காக்காரன்ட்ட வைக்க போறியா, இங்கிலாந்துக்கு வைக்க போறியா, ஸ்வீடனுக்கு வைக்க போறியா, நார்வேக்கு வைக்க போறியா? என்ன யாருக்கு போய் வைக்க போறீங்க? ஹங்கேரியில் கொண்டு போய் இசையமைக்க வைத்த ஃபாதர் ஜெகத் கஸ்பார்க்கே நன்றி இல்லாதவர்கள் நீங்கள். இந்த இனத்தின் இழிவை துடைத்த தந்தை பெரியாருக்கு நன்றி இல்லாதவர் நீங்கள். மனிதகுலம் இக்கட்டான சூழலுக்கு வருகின்ற பொழுதெல்லாம் தன்னையே ஆகுதியாக்கி போராடுகின்ற கம்யூனிசவாதிகளுக்கு நன்றி இல்லாதவர்கள் நீங்கள். உங்கள் அண்ணனை போல் எளிய மக்களுக்காக காலமெல்லாம் கூக்குரல் விட்டு போராடி களத்தில் நின்று உரிமையை மீட்டு தந்த திராவிட இயக்கத்துக்கு நன்றி இல்லாதவர்கள் நீங்கள். ஆனால் அதை வைத்து பிழைத்தீர்கள். அரசியல் திமிரில் நீங்கள் யாரை வேண்டுமானாலும் எச்சரிக்கை கொடுக்கலாம் என்கின்ற லெவலுக்கு மிகவும் சாந்தமாக என் வழியில் நான் கவனமாக சுத்தமாக போய்கிட்டு இருக்கேன். போங்கள் போங்கள். நீங்கள் என்னை வாழ்த்தி கொண்டிருக்கும் நேரத்தில் நான் சிம்பனி செய்வேன். 4 மூமெண்ட்ஸில். இது சினிமா பாடல் இல்லை, அந்த பாடல். ஏன் சினிமாவுக்கு வாய்ப்பு இருந்தால் தானே நீ போட போறிய? வாய்ப்பு இல்லை. இல்லை யார் கூப்பிடுதா? அப்படியே நீ போட்டாலும் உன் சினிமா பாட்டை எங்கே போய் விற்கிறது? கேட்கறதுக்கு இங்கே ஆள் கிடையாது, வாங்குறதுக்கு ஆள் கிடையாது. இன்னும் 70லேருந்து 80 வரைக்கும் போட்ட பாடல்களை இன்றும் மனதை மயக்கக்கூடிய பாடல், எங்கள் பயணங்களுக்கு துணை வருகிற பாடல். ஆனால் அதுக்கெல்லாம் நீ காசு வாங்கிட்டு இருக்க. கேசட்டு கொடுத்து வாங்கி கேட்டு எப்படி மரியாதை வரும்? எல்லாம் முடிஞ்ச பிறகு எனக்கு அதுக்கு சம்பந்தம் எப்படி சம்பந்தம் இல்லாமல் இருக்கும்? ஃபிலிம் சாங் ரெக்கார்ட் சாங் இல்லாமல் 4 மவுண்ட்ல போயிட்டு இருக்கு. 35 நாளில் நான் எழுதி முடித்து விட்டேன். அது 35 வருஷம் ஆனாலும் பீரோவில் தான் வச்சிருக்கணும். எங்க வெளியிடுங்க பாப்பா. சிம்பனி
இசை கல்யாண வீட்டில் ஓடுதான் பார்ப்போமா? சடங்கு வீடுகளில் உன் சிம்பொனி ஓடுகிறதா என்று பார்ப்போமா? கோயில் திருவிழாக்களில் ஓடுகிறதா என்று பார்ப்போமா? திரையரங்குகளில் ஓடுகிறதா என்று பார்ப்போமா? யாரிடம் கொண்டு போய் விற்பதற்கு? நான் என் வேலையை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். மற்றவங்களுக்கு இங்கே ஒன்றை சிந்திக்கிறது இங்கே யாரும் இல்லை. எங்களை சீண்டினால், எங்கள் இனத்தை சீண்டினால், எங்கள் மொழியை சீண்டினால் பதிலுக்கு நாங்கள் வந்தோம். மொழியை விட இசை புரியுது. நான் தான் கடவுள் என்று சொன்னால் அதுதான் விளைவு. அதோட விளைவு இப்போ ரொம்ப யோக்கிய மாதிரியா ஆட்சி மாறப்போகிறது என்று பயமா? என்ன பரமா பயத்தை காட்டிட்டாங்களா? காசி சங்கமத்தில் பாட விடாமல் உன்னை தள்ளி வைத்ததை நீ மறந்து விட்டாயா? தமிழர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிற நேரத்தில் யாருக்காக பாடல் பாடினாய்? யாருக்காக பேசினாய்? யார் மேடையில் நின்றாய்? பிறந்த நாள் அன்னைக்கு பொக்கையும் புத்தகங்களையும் கொண்டு வந்து, பரிசுகளையும் கொண்டு வந்து காலில் விழுந்தவர்கள் ஒருவரிடம் நீ கை தொட்டு வாங்கியதில்லை. ஆனால் காலில் விழுவும் போது மட்டும் ஈடு பல்ல காட்டிக்கிட்டு இருந்தோம். என்ன ஜென்மமடா நீங்கள்? திருந்துங்கள். உன் வேஷம் கலைந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. இனி இந்த நடிப்பு இங்கே செல்லாது. யாருக்காகவும் பதில் சொல்ல வேண்டாம். நீங்கள் யாருக்கு பதில் சொன்னாலும் இங்கே அதை ஏற்றுக்கொள்ளும் நிலைமையில் இல்லை. நீயா பேசிட்டு நீயா போய்கிட வேண்டியதான். ஆனால் மொழியை தொட்டால், எங்கள் திராவிட பெருங்கவிஞர்களை நீ தொட்டால், பெற்ற மகனை வளர்க்க முடியாதவன், பெற்ற மகனை இசைத்துறையில் கோலோச்ச முடியாதவன், ஒரு வைரமுத்துவை போல் உருவாக்க முடியாதவர், ஓடுகின்ற குதிரையில் ஏறி போய் வெற்றி பெற்றவர் நீங்கள் எல்லாம் எங்கள் திராவிட பெருங்கவர்கள் எங்கள் மொழியை விட பெரிதென்று சொன்னால், தாய் தமிழை பழித்தவனை தாயே தடுத்தாலும் இடையன் என்கின்ற பாவேந்தர் பாரதிதாசன் கவிவர்களுக்கு எப்பத்தான் எங்களுடைய அறச்சீற்றம் இளையராஜா என்கின்ற தனி மனிதன். மற்றபடி எந்த இதுவுமே கிடையாது. நீ எதை கொண்டு எரிகிறாயோ நாங்கள் அதை கொண்டு எரிகிறோம். உன் தனிமை, உன் திறமை உன் வசம் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அடுத்தவர்கள் மூக்கை தொடக்கூடாது, உடம்பை கிழிக்கக்கூடாது. கிழித்தால் அதோட விளைவை, அதே வழியை திருப்பித் தர வேண்டிய சூழல் வரும். அதுதான் இன்று நடந்திருக்கிறது. நன்றாக உன் சிம்பனியை நீ வைத்து 365 நாள் போட்டாலும் இங்கே யாரும் கேட்க போகிறதில்லை, யாரும் தேட போகிறதில்லை. காசு கொடுத்தானே வாங்கினோம். போய் கோயில்களில் தேவாரம் திருவாசகம் ஓம் நடக்கட்டும், ஜபங்கள் நடக்கட்டும், மசூதுகளில் ஒலிக்கட்டும், எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது மக்களுக்கான இசையாக இருந்தால் மக்கள் தன்னால் வருவார். அப்படித்தான் நடந்துக்கிட்டு இருக்க. அதனால் உங்கள் மகுடிகள் வாசிப்பதையெல்லாம் நிறுத்தி கொள்ளுங்கள். சரியா? வாசிப்பதை மட்டும் வாசியுங்கள். நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். உங்கள் அறிவுரை எங்களுக்கு தேவையில்லை. இந்த மாதிரி பிம்ப கடவுள்கள் எங்களுக்கு தேவையில்லை. இசை பயணத்திற்கு எங்கேயாவது கேட்டால் நாங்கள் அந்நேரம் போல் கேட்டுக்கிடுவோம், வச்சுக்கிடுவோம். அதுக்காக உன்னை கும்பிடக்கூடிய நிலைமைக்கெல்லாம் இங்கே நாங்கள் இல்லை. போய் வாங்க. நன்றி, வணக்கம் தோழர்களே.